ஹாய் காய்ஸ், வணக்கம். மேரிட் வித் மாமா ஏஜ் கப் கம்போ சீரிஸ் நம்பர் 5 பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களும் அந்த டேரக்டாக நோட்டிஃபை ஆகி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே சின்ன ரேக்காக பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட்டாக வந்து ஜங்குக்கு வந்து உங்களை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போயிருப்பார். ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக செம்மையாக உங்களை அப்படியே அப்பப்போ சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. என்ன ஜங்குக்கு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வெக்கப்பட்டுட்டுலாம் இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே தயங்க வந்து குளிச்சுட்டு இருந்திருப்பாரா, தண்ணி நின்று போயிருக்கும். அவர் வந்து மேலே நுரையோட சட்டியோட அப்படியே வெளில வந்திருப்பார். டி அண்ணான்னு கூப்பிட்டு பார்த்துட்டு காதில் விழனோடனே ரூம்குள்ளே பாத்ரூம் திறந்துட்டு வந்திருப்பார். இங்கே வந்து தியா பார்த்துட்டு ஐயோ என்ன சட்டியோடு நின்றுட்டுருக்கீங்க கரும அப்படின்ற மாதிரி நீங்கள் தியா வந்து வெளில வந்து நின்றுருப்பா. அதோட கட் பண்ணியிருப்பேன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஷோ கருமம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு தியா மோட்டர் ஆன் பண்ணுறா. ஏய் என்னடி தண்ணி வரல? ஆமாம் இருங்க, போயிட்டு இப்போ தான் மோட்டர் ஆன் பண்ணுறேன். அதுக்காடியும் கேச்சு முடிச்சுன்னு வரேன். போங்க பாத்ரூமில், வழி தெரியுமா இல்லை நான் வரவா? ஒன்றும் தேவையில்ல, நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாத்ரூமில் போய் நின்றுட்டு வெயிட் பண்ணுறாரு. என்ன தண்ணி வரல, கண்ணெல்லாம் எரியுது. மாமா என்ன நான் வரவா? வந்தேன்னா உனக்கு சாவடிச்சிட சொல்லிட்டேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் லைட்டாக ரொம்ப ஸ்லோவாக வருது போல். வருதா மாமா? வருது எங்கேயோ உள்ளே வந்து தொலைஞ்சிடாத. ஆமாம் இவரை பார்க்க தான் அப்படியே கறங்கி தவச்சிட்ருக்குறாங்க. போவியா? ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டுங்க சத்யா அப்படியே பேசிக்கிட்டே முகத்துக்கு வந்து ஃபேஷியல்லாம் பண்ணிகிட்டே பேன் படுத்துட்ருக்குது. நீங்கள் காரில் போகும்போதெல்லாம் அப்படியே ஜங்கு கூட பேசிகிட்டே போயிருந்துருப்பீங்கன்னு சொன்னேன். அப்படியே ஆஃபீஸ் மாரி ரீச் ஆகிருப்பீங்களா? நானும் வரவா? எங்கே வரீங்க? எங்கே இருங்க? ஏன்னா அப்போ நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? இது பாருங்க ஜங்கு, நான் நோட்டீஸ் பீரியட் கூட நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் அமௌண்ட் பே பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்னமோ கூடவே வரேன்றீங்க. ஏண்டி நான் உனக்காக தானே வந்திருக்கேன். ஜங்கு நான் தான் சும்மா இருங்க ஜங்கு, ஒரு மாதிரி பேசிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். எவ்வளோ நேரம் ஆகும்? மினிமம் ஒரு 2 hours இல்லை 2.5 hours. என்னால் எப்படி இருக்க முடியும்? நானும் வரேன். ஜங்கு ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகே. அப்புறம் உன்னோடைய டீம் யாராவது இருந்தாங்கன்னா கீழே கூட்டுவா. அப்படியே ஏதாவது பார்ட்டி டின்னர் அப்படின்னு கூப்பிட்டு போகலாம். நான் அந்தளவுக்குலாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன். பரவாயில்ல, நீ கூப்பிட்டு வர. யாருக்கிட்டையாவது நீ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். நான் உன்னோட ஃபியான்ஸின்னு நான் இன்ட்ரடியூஸ் ஆகணும். ஷோ சரி ஓகே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு அப்படியே நிறைய ப்ரொசீஜர்லாம் அப்படியே டீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 1.5 hours 2 hours கிட்ட க்ராஸ் ஆகிடுது. உங்கள் டீம் பசங்களாம் வந்து ட்ரீட் கொடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. ட்ரீட்லாம் கேட்கக்கூடாது ஓகேங்களா? மேரேஜ் இருக்குது நெக்ஸ்ட் மந்த்து. அப்போது வாங்க, பெரிய விருந்தாவே வச்சுறேன். பாஸ் என்ன மேரேஜா? அதுக்கு வேறு சீன் பண்ணுறீங்களா? அப்போது விப்ரோலாம் கதையா? விப்ரோவில் ஜாயின் பண்ண போகிறேன்டா. பட் இருந்தாலும் மேரேஜ் நெக்ஸ்ட் மந்த். ஓ அப்போது மேரேஜ்க்கு அப்புறம் ஏன் ஒர்க் பண்ண மாட்டேனா? நீங்கள் கொடுத்து வச்சவங்க பாஸு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பையன் வந்து கொஞ்சம் துடுக்காக பேசுவான் போல். கொஞ்சம் அப்படியே ஒரு 5 minutes 10 minutes அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு சரிடா ஓகேடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருவீங்களா? இங்கே ஜங்குக்கு அப்படியே மேலே வந்துட்டாரு. ஜங்குக்கு ஒன்று கீழே இன்ட்ரடியூஸ் ஆக வேணாமா? அதே தான். ஏன் எப்படி வந்த நீ உள்ள? இன்ஃப்ளூயன்ஸ். என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? ஒன்று வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போது உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே திரும்ப அப்படியே நீங்கள் வெளில வருவீங்க. அவர் அப்படியே உங்களை உள்ளே கூப்பிட்டு வர்றாரு. மச்சான் இதுதான் பாஸோட ஃபியான்சி போலடா, பாரு பக்காவாக அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறேனுங்க. ஷோல்டர் கையெடுங்க. இது பாரு, நம்ம அட்வான்டேஜில் எடுத்துக்கல, இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் அவராகவே ஆயிக்கிறாரு. ஐயோ அழகாக இருக்கீங்க அது இதுன்னு சொல்லிட்டு பிளாப்லாம் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. வெளில வந்து டின்னர் அவுட் போகலாம் அப்படின்ற மாதிரி என் ஜங்குக்காகவே இன்வைட் பண்ணுறாரு. நீங்கள் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே இன்வைட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே ஒரு புகாரி அந்த மாதிரியான ஹோட்டலில் போயிட்டு உட்காந்துட்டு நல்ல மீல்ஸ் அதாவது பிரியாணி சைடிஷ் நான் ரொட்டி குல்ச்சா அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு டைம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. நல்லா பேசுன்னு பேசிகிட்ருக்கானுங்க. அப்படியே வெளில வந்தால் நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே இருக்கீங்க.
பசங்கள்லாம் ஓ தேங்க்யூ பாஸ், சூப்பர் பாஸ், ட்ரீட் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறானுங்க. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுறா, கிஃப்ட் கொடுக்குறா. ரிலீவ் ஆகும்போது கிஃப்ட் அந்த மாதிரி சம்திங் கொடுப்பாங்க இல்லையா, பசங்களாம் ஏமாதிரி போயிட்டானுங்க. ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே கிஃப்ட் கொடுக்குது. ஏம்மா பரவாயில்ல மேம், வாங்கிக்கோங்க மேம், வாங்கிக்கோ, தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க. இது உங்களுக்கு, இட்ஸ் ஃபார் மீ. ம் உங்களுக்கு தான். ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிக்கிறாரு. லைட்டாக அப்படி சிரிச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓப்பன் பண்ணி இங்கே ஜங்குக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வாவ் தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டி பிடிக்க போகிறா. அந்த பொண்ணுமே பேக்கப் பண்ணுறதுக்கு வரும். ஒரு பார்வை தான் இங்கே. ஓகே 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 சாரிண்ணே, ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாமா? இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குது. அந்த கிஃப்ட்குள்ளால் என்ன இருக்குன்னா கப்பிள் வாட்ச் இருக்கும். அந்த கப்பிள் வாட்சில் ஒரு குட்டியாக ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டில் எப்போவுமே எங்கள் பாஸோட கையை பிடிச்சிட்ருக்கேன், இந்த அந்த வாட்சோட எப்படி கப்பலாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் கப்பலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு நோட் இருக்கும். அதை பார்த்து தான் சிரிச்சுட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு போயிருப்பார். அப்படியே டைம்ஸ்க்கு பார்த்து 2 பேருமே இப்போது போயிட்டுருக்கீங்க ரிட்டன் வீட்டுக்கு. பட் ஆனால் இது ரூட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் அவர் கேட்கவே இல்லை. பெசன்ட் நகர் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. பெசன்ட் நகர்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இங்கே பக்கத்தில் கோவளம் பீச் இல்லை, அதான் வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்குல்ல, அந்த பீச்சுக்கே கூட போகலாம்ல. அதெல்லாம் பீச்சா? அப்போது பீச் இல்லையா? பீச் தான். அது வேற வேவ், இது வேற வேவ். சரி ஓகே, போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டார்க்காக இருக்குது. அப்படியே போயிட்டு அந்த மண்ணில் புத்துன்னு உட்காராரு. இப்போ பார்த்து எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே வா, இங்கே வந்து உட்கார். சரி ஓகே. அந்த பேக் வந்து வெறும் பேக், நீங்கள் பேக் வச்சுருக்கீங்க, அந்த வெறும் பேக் அப்படியே சைடில் போட்டு நீங்களுமே இப்போ அப்படியே கையை கட்டிட்டு காலை அப்படியே அதாவது கொஞ்சம் குறுக்கி சொல்ல முடியாது, உட்காருவோம்ல மணலில் உட்காந்து எப்படி ஆஸ் உட்காருவோம் அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. எப்படி இருக்குது பார்த்தியா வேவ்? நல்லா தான் இருக்குது. இந்த வேவில் ஒரு சினாரியோ நடந்தால் நல்லாயிருக்கும்ல, ஆனால் நீ தான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் பார்க்குறீங்க என்ன ஜங்குக், இல்லை இப்போவும் ட்ரை பண்ணுறேன், பட் கிடைக்காதுன்றப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஜங்குக் நான் தான் சொல்கிறேன், நீ ஆஃப்டர் மேரேஜ்னு. சரி ஓகே, வானான்றது உன்னுடைய வார்த்தை, வேணுன்றது என்னுடைய வார்த்தை. நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கிடச்சா எனக்கு ப்ளஸ் தானே, அதுதான். ஓகே, கிடைக்க வாய்ப்பு தெரியும், இருந்தாலும் என்னோடய ட்ரை எப்போவும் மாறாது, ஓகேவா? ஓகே. அப்படி அவரோட கை அந்த மணலில் நின்றுக்கிட்டே வந்துட்டு உங்கள் கைக்கிட்ட அப்படியே கையை பிடிச்சி கோக்கல, பட் அந்த கை இப்படி நீங்கள் 5 விரலும் அப்படியே மணலில் பதிஞ்ச மாதிரி இருக்குது. அவரோட 5 விரல் அப்படியே அந்த மணலில் பதிஞ்சு உங்களுடைய விரலை மட்டும் அப்படியே சீண்டி இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க? இல்லை, நான் ஏதோ டோட்டலாக மாறின மாதிரி எனக்கு தெரில. உன்னை பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஸ்பார்க்கில் எனக்கு வரல, பட் மேலே லைட்டாக உன்னுடைய ஹிப் அப்சஷன், உன்னோட கண், உன்னோட ஸ்ட்ரக்சர் என்னை இழுத்தது. என்ன சொல்கிறீங்க? அப்புறம் உன்னோட கேரக்டர், வா மார்லஸான உன்னுடைய எப்படி 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 எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அட்மையர் பண்ண ஆரம்பித்தேன். என்ன பொண்ணுடா அப்படின்னு சொல்லி இப்போ வேக்கிறேன். நீ ஜிம் எனக்கு கிடச்சிருக்க, ஸோ அதுக்காக என்னை மாற்றிக்கிறது கூட தப்பு இல்லைன்னு தோணும். சரி, வாட் இப்போ என்ன சொன்னீங்க? ஏன் டீசனை போட்டேன்? ஓகே. ஏன் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா? இல்லை கூப்பிடலாம் அப்படின்ட்டு லைட்டாக அவங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அவங்களே பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க? வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்? இல்லை, ஏன் என் கூட உட்காந்துருக்க மாட்டியா
அப்படின்னு அவங்கள ரசிக்கிறாரு, அட்மைர் பண்ணுறாரு. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தாச்சுன்னா அங்கே தயங்க வந்து குளிச்சுட்டு வந்துருப்பாரா, சாப்பிட்றதுக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இங்கே தியா மாடு மட்டும் நல்லா ஃபேஸில் வந்து பேக் போட்டு அப்படியே படுத்துட்ருக்குது, சாரி உட்காந்துட்ருக்குது. ஏய் தியா, ம் ம் என்னம்மா, என்ன பண்ணிகிட்ருக்க? காலேஜ் பிள்ளையா? காலேஜா? எனக்கு இன்றைக்கி மாமா இன்றைக்கி வெனஸ்டேவா? அது கூட தெரியாது, நீலாம் உட்காந்துட்ருக்க. டைம் ஆச்சு, கிளம்பு. இதுக்கப்புறம் எங்கள் மாமா கிளம்புறது, லீவ் போட்டுக்கலாம் விடு. என்ன பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிச்சனில் போய்ட்டு போய் பார்க்குறாரு, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை. என்னடி இங்கே எதுவும் சாப்பிட்றதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தயங்க வந்து புலம்பிகிட்ருக்காரு. நீங்கள் திரும்பவும் அப்படியே ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. சார் ஏய் எந்திரியா. என்னம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏடி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன சாப்பிட்றது? எனக்கு மீட் வேறு இருக்கு. ஓ சாப்பிட்றதுக்கு இல்லைல்ல, இருங்க ஏதாவது ஆர்டர் போட்டுக்கலாம், பைசா மட்டும் ஒரு 1000 ருபீஸ் கொடுங்க அப்படி மறைக்கிறாரு. என்னம்மா உங்களுக்கு சோறு வேணாமா? ஆனால் எனக்கு பசிக்குது, ஒரு 500 மட்டும் கொடுங்க, நான் எனக்கு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வரும்போது அக்காவை எதாவது வாங்கிட்டு வர சொல்லிடுறேன், ஓகேங்களா? நல்லா என்னம்மா, எனக்கு சோறு முக்கியம், ஆனால் உன் அளவுக்கு முக்கியம் கிடையாது. பைசா தானே, அனுப்பிச்சுட்றேன், உன் நம்பர் மட்டும் கொடு. மாமா என்னோடய ஃபோன் நம்பர் தான், என்னோடய ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், எல்லா நம்பரும் ஓகேங்களா? 1000க்கு பதிலாக நீங்கள் 10,000 போட்டாலும் ஓகே தான், லேக்ஸில் போட்டாலும் ஓகே தான், இல்லை பில்லியன்ஸில் போட்டாலும் ஓகே தான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இல்லை ஏய் நீ எப்போவும் இப்படி தானா, இல்லை அப்பப்போ எப்படியா? மாமா ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் நான். சரி யோசிக்காமல் சீக்கிரம் பணத்தை அனுப்பிச்சி விடுங்க, நான் போய்ட்டு இப்படி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இல்லை குளிச்சுட்டே வந்துடுறேன் நான். அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பக்காவா வந்து உட்காந்துட்டு அப்படியே ஆர்டர் போடுறேனே. சரி அனுப்பிச்சி விட்றேன் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி, அதாவது தன்னை ஒரு பார்வை பார்ப்பாங்கள்ல, இவெல்லாம் பொண்ணாடா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு பார்வை அப்படியே பார்த்துட்ருக்காரு. டைம்ஸ்க்கு பாதி இங்கே தியா வந்து சும்மாவே இருக்க மாட்டா. தயங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, மாமா இது என்ன மீட்டு, இவன் மூஞ்சி என்ன இப்படி இருக்குது, இவனெல்லாம் எதுக்கு நீங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கீங்க? ஐயோ இவன் ஏன் இப்படி அழட்டிக்கிறா, இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கா. சும்மாவே இருக்க மாட்டா, தத்தி மாட்டாட்டும் ஏதாவது பேசிகிட்டே இருக்காளா. இங்கே தயங்க முறைச்சி பார்க்குறாரு. இவளை ஏன்டா எங்கள் வீட்டில் விட்டு போனீங்க, இவளையும் கூப்பிட்டே போக வேண்டியதுண்ணா அப்படின்ற மாதிரி அழாத குறை தான் தயங்குங்க. அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே நீங்கள் பீச் போயிருந்துருப்பீங்கள்ல, அங்கேயே திரும்ப வரும்போது அப்படியே டின்னரையும் முடிச்சுட்டு நீங்கள் லேட்டாக ஒரு 8:30 தான் வரீங்க. கொலைக்காரி கொலை பண்ணுறா, அப்படியே படுத்து தூங்கிடுச்சு பாரு இங்கே. ஏய் தியா, ஏய் எந்திரி, ஒரு ரூமில் போய் படு. தூக்கம் வருது மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சேரில் உட்காந்துக்கிட்டு பெட்டில் சாஞ்ச மாதிரி அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இங்கே தயங்க அப்படியே அவரோட மீட்டில் அப்படியே முடிச்சுட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஒரே இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குமா. அப்படியே எந்திரிச்சு கை காலெலாம் அப்படியே அசைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிற எங்கள் தியாவை அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி லைட்டாக அப்படின்ற மாதிரி வாயை வந்து எப்படி சொல்கிறது, க்யூட்டாக அப்படியே வச்சுட்டு இப்படி படுத்து தூங்கிட்டுருக்கு. என்ன பொண்ணு இவ, எப்படி படுத்துருக்கோம், எங்கே படுத்துருக்கோன்னே தெரியாமல் படுத்துருக்கா அப்படின்னு கிட்ட வந்து அப்படி பார்க்குறாரு. அது பார்வை வந்து ஒரு மாதிரி க்யூட்னஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த ஈர்ப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அப்படியே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கேருந்து ஒரு கோக் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே பால்கனி பக்கமாக போய் நின்றுட்டு அப்படியே அந்த பீச் வியூ பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி பார்க்குறாரு, ரசிக்கிறாரு. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ தான் நீங்கள் கார்லேருந்து இறங்கி வரீங்க. ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு சேர்ந்தாப்புல இறங்கி வருவீங்களா. லைட்டாக அவரோட முகம் அப்படியே மாறுது, முறைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி கிடையாது, ஒரு வெரைட்டி கிடைக்காதில்ல அப்படின்ற மாதிரி அந்த மூச்சு விடுறது அப்படி இருக்குது. லைட்டாக லாஸ்ட் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி பால்கனிலேருந்து வரணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் முடியலை, உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜங்குக்கு பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியே இருக்குது. இங்கே வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இங்கே தங்கந்து வந்து ஓப்பன் பண்ணுறாரு. டீ என்னடா சாப்பிட்டியா, அவன் இங்கே காணோம், அவள் தூங்கிட்டா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி பேசிக்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு வந்து டைரெக்டாக வந்தவர் அவரோட ரூமுக்கு போயிட்டு, அதாவது தயங்க ஜங்குக்கு இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டு மீதி இருக்கிற அந்த ஷர்ட்டு காலைல போட்டிருந்த ட்ரெஸ் அதெல்லாம் அதை எடுத்து அப்படியே பேக் பண்ணிட்டு அந்த சூட்கேஸோடு வெளில வராரு. ஜங்கு
இன்றைக்கி அவள் போகிறீங்க? நான் தான் சொன்னேனே. இல்லையே, என்கிட்ட சொல்லலை. 2 days இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அப்படி தான் பிளான் பண்ணேன். பட் போகணும். தெரில, எனக்குமே போக விருப்பம் இல்லை. பட் இம்பார்ட்டன்ட், நான் போகணும். ஓகே அப்படின்னு லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி மனசே கேட்கல. இருந்தாலும் இப்போது இந்த இடத்துல தயங்க இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நைஸ் அப்படியே ரூமுக்கு போயிட்டாரு. ஜங்குக் இல்லை, உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லை? என்ன பேசுகிற? அப்படிலாம் எதுவும் இல்லை. எதுவும் திங்க் பண்ணாத, நான் போயிட்டு வரேன். பத்திரமா 2 weeks தான், ரிட்டர்ன் வந்துடுறேண்ணே. சரி, ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரா. டேய் வெளில வாடா, ஓவராக பண்ணோம் இங்கே ஏதோ அப்படி இது பண்ணுற மாதிரி. ஆனால் இல்லை, வாடா, போயிட்டு வரேண்ணே, பார்த்துக்கோ. ஏதாவது வெளில போகிறாங்கன்னா கூட போ. ஏதாவது நான் கால் பண்ணேன். பத்திரமாடா, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இங்கே தயங் ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து கிளம்பிடுறாரு. இங்கே தயங்கண்ணா, என்ன சாப்பிட்டீங்க, எங்கே போனீங்க, எப்படி இருந்தீங்க, என்ன ஃபன்னாக இருந்துச்சா, எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி இங்கே லைட்டாக போய் கொஷின்லாம் கேட்டுருப்பாரு. இங்கே வந்து நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணதும் இல்லை நீங்கள் போய் படுங்க அப்படின்றப்பாரா. எங்கே அவளை காணோம் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. ரூமில் இல்லை அவள் இறம்ல. ஓ அப்படியா, சரிடா. என்ன அப்படிலாம் நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, நான் மீட்டில் இருந்தால் அவள் வந்து கதை பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டா. சரிடா நம்பிட்டேன். சரி, நான் என் ரூமில் படுத்துக்கிறேன், அவள் அங்கேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருப்பீங்களா? ஐயோ சாமி, நானா? வேண்டாம், நான் கல்யாணத்துக்கு அப்புறமே தங்கிக்கிறேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சிருப்பாரா. நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு நீங்கள் தியா இருக்கிற ரூமுக்கு போய் தியா கூட அப்படியே படுத்துக்கிறீங்க. ஒழுங்காக எடுத்து படு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே இங்கே தேங்க்னா உங்களோட ரூமில் அப்படியே ஒரு ஃபோட்டோவாக பார்த்துருக்காரு. க்யூட் இல்லை, அழகில்லை, எப்படி இருக்காங்க பாரு, எல்லா ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்குது இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ரசிச்சிட்ருக்காரு. அப்படியே உங்களோட கபோர்டு, உங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்கார். டோர் க்ளோஸில் தான் இருக்க, பார்த்துக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1 o'clock வரைக்குமே தூங்கவே இல்லை, அவருக்கு தூக்கமே இல்லை. உங்கள் ரூமையுமே அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படியே எப்போ தூங்கணுன்னே தெரியாமல் அவருமே தூங்கியிருப்பார். அடுத்த நாள் காலையில் நீங்கள் தான் தியாவை உதச்சி ஒழுங்காக ஓடி போய் கிளம்பிடு, இன்றைக்காவது காலேஜ் கிளம்பி போயிடு, அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருப்பீங்க. கடன்னு வந்துட்டு இங்கே கதவை தான் தட்டிகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து இங்கே தியாவோட ரூமும் உங்களோட ரூமும் ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்றப்போ உங்க தட்டிகிட்டே இருக்குது. இங்கே டேங் வந்து எந்திரிக்கவே இல்லை. என்ன எந்திரிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கால் மேலே கால் பண்ணதும் உங்கள் டேங் அப்படியே எடுத்துகிட்டு, ஹலோ மாமா, என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் கதவை தருங்க, நான் குளிக்கணும். என் ரூமில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க, வெளில வரீங்களா? ஓகே இதோ வராரு அப்படின்ட்டு அந்த ரூம் எப்படியே பார்த்துட்டு அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து வரமா வச்சுட்டு அவர் அப்படியே லைட்டாக அப்படியே தலையை ரொம்ப கிளம்ஸியாக இருக்கார். பார்க்க ஒரு மாதிரி அழகாக இருக்கார். கதவு திறந்தோடனே இங்கே தியா வாயை போட்டு பார்த்துட்ருக்கு. ஏய் என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. சரி போ அப்படின்ட்டு அவர் திரும்ப அப்படியே ஹாலில் வந்து உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இப்போது அப்படியே கிச்சன்லேருந்து ஒரு பன்னு மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு கரண்டியோடு வந்து நின்றுட்டுருக்கீங்க. என்ன நீங்கள் சமைக்கிறீங்களா? ஆமாம், நான் 2 days கழித்து தான் ஜாயின் பண்ணுறேன், அதனால் நான் ஃப்ரீ தான், அதனால் நானே சமைக்கலான்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்க ஒரே சந்தோஷம். அப்படியே இங்கே போயிட்டு தயங்கோட ரூமில் ஒரு கடன்னு சொல்லிட்டு அவருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரவும் இங்கே தியா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரவும் கரெக்டாக இருக்குமா? தயங்க வந்து சாப்பிடுங்க, ஒயின் வந்து தியா வந்து ஒழுங்காக சாப்பிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாளா. அதுக்கேற்ற மாதிரி இங்கே தியாவும் சாப்பிட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பிடுச்சு. என்னடி இன்றைக்கி தான் அரியர் எக்ஸாமா? ஆமாங்க்கா. ஓ, திரும்பவும் அரியர் வைக்க தான் போகிறேன், எதுக்கு இந்த பட்டையெல்லாம் போட்டு ஏமாற்றிட்டுருக்க, கிளம்பி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயின் அனுப்பிச்சி விட்டுட்ருக்கா. ஏய் என்ன, படிக்கலையா? மாமா படித்தேன், ஆனால் புரியவே மாட்டேங்குதே. இருந்தாலும் நான் பாஸ் ஆகிடுவேன். ஏன்? ஏன்னா இங்கே பாருங்கள், கையில் காலில் இந்த ஹேர் ஸ்டைல் எதுக்கு நினச்சிங்க? அடி போவி விட்டா. எஸ் ஆபியஸா. நீலாம் என்னடி பொண்ணு அப்படின்னு கேட்கவே, மாமா அப்போதான் கேட்கக்கூடாது, வாயில் அடிங்க கையிடுறேன், வாயில் அடிங்கன்ட்டு போய் தலைப்போ
அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருப்பாரு. இங்கே இப்போ தியாவுமே காலேஜ் கிளம்பி போயிருக்கோம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டில் வந்து நீங்கள் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் இருக்கீங்க போல். அப்படியே வீட்டை வந்து லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணுறீங்க, துடைக்கிறீங்க. இங்கே தாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு எந்த மூலையில் லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு அதுதான் வேலை அப்படின்ற மாதிரி. இப்படி தான் இப்போ ஒரு 1 வீக் கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். இங்கே ஜங்குக்கு வந்து அப்ராட் போயிருப்பார் இல்லையா, அவர் வந்து ஏசிலையும் சரி விசிலையும் சரி உங்ககிட்ட கான்டாக்டில் இருந்திருப்பார். சேம் டைம்ஸ் வந்து அப்பப்போ உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஜொல்லாம் ஊற்றிட்டு இருந்திருப்பார். இப்போ கூட ஃபோன் மூலமாக கூட நீ அட்வான்டேஜ் எடுத்துக்க விட மாட்டேற வத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். இங்கே தாங்க உங்களை வந்து அட்மையர் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். சேம் டைம்ஸ் வந்து என்னடா பண்ணுற, இது அண்ணியாக வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பார். இப்போது ஜங்குக்கை பார்த்துட்டு, டேய் என்னடா உனக்கு ஏன் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி கால் வருது. என்னடா என்னாச்சு உனக்கு, எதுவும் உனக்கு வேலை செய்யலையான்னு, அதனால தான் மேரேஜ் பண்ணலையான்னு அப்படின்ற மாதிரி கால் பண்ணியே கேட்குறானுங்க. என்ன கேட்குறாங்க, எதனால் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன். அப்புறம் ஆஃபீஸ்லேயுமே சரி, சார் என்னாச்சு சார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்ற மாதிரி கீழே வேலை செய்கிறவங்களாம் கேள்வி கேட்குறான். இங்கே டென்ஷனாக ஆகுது இங்கே ஜங்குக்கு. என்னாச்சு எதனால் இவனுங்களை இப்படி கேட்குறானுங்க, கேட்டாலும் சொல்ல மாட்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. இங்கே வந்து உங்ககிட்ட மட்டும் தான் காண்டாக்டில் இருந்துகிட்ருக்காரே தவிர சோஷியல் மீடியாவில் ஒரு அவைலபிளாக இல்லை. ஸோ இப்போ தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பார், டென்ஷன் ஆகிருப்பார். அதனால் இப்போ தான் வந்து சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவரோட பேஜை வந்து லாகின் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஜங்குக்கு டேக் பண்ண மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அதாவது இந்த ஜென்னி, லிசா இதுங்கெல்லாம் செட்யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஜங்குக்கு வந்து அமைதியாக இருந்திருப்பார். அந்த வாய்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஏஐ வெர்ஷனில் எடிட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஜென்னியாக இருக்கட்டும், லிசாவாக இருக்கட்டும், பேசினதை வந்து எடுத்துகிட்டு உனக்கு எதுவும் ஏறலையா, நான் இவ்வளோ பண்ணுறேன்ல, உன்னை செடியூஸ் பண்ணுறேன்ல, எதுவுமே உனக்கு தோணலையாடா அப்படின்னு கேட்குற மாதிரியும் இங்கே ஜங்குக்கு வந்து எனக்கு எதுவும் தோணலை, எனக்கு ஏதாவது வேலை செஞ்சாதான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு பேசுகிற மாதிரியும் ரொம்ப கோபம் வருது. இங்கே ஜங்குக்கு அதை கேட்ட உடனே பார்த்த உடனே இங்கே அப்லோட் பண்ணி 3 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு போல இருக்குது. அந்த நித்யாவும் சத்யாவும் என்னடி எதுவும் உங்கள் வீட்டில் நடக்கலையா, பூகம்பம் வரலையா, உன்ட்ட எதுவும் சொல்லலையா, கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு 3 டேஸாக கேட்டுகிட்டே தான் இருந்திருக்கும் தியா கிட்ட. பட் ஆனால் தியா வந்து படிப்ஸ் ஆகிடுச்சு, அரியர்ஸை கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டிருப்பாங்களா. ஸோ படித்து இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் எங்கள் வீட்டில் சோறியை போடுவாங்கன்ற அளவுக்கு ஆயிடுச்சுடி, நான் என்னை எதுவும் கேட்காதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கிறா, படிச்சுட்டு ஒழுங்காக இருந்துகிட்ருக்கிறா. இங்கே நித்யாவும் சத்யாவும் திரும்ப நோண்டிகிட்டே இருக்காளுங்க, கேட்டுக்கிட்டே இருக்காளுங்கன்னு சந்தேகம் கூட வரல இதுக்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக்கு தான் இங்கே தியாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னே வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃபோன் வந்து ஆக்டிவில் இருந்தோன்னா படிக்க மாட்டோம் அப்படின்றதுக்காக காலேஜ் போனால் ஆஃப் பண்ணி வச்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இங்கே ஜங்குக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு, கடுப்பாயிடுச்சு. இங்கே எடுத்த உடனே உங்கள் மேலே சந்தேகம் வரதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் மட்டும்தான் வச்சுருந்தீங்க, நீங்கள் மட்டும்தான் போட்டிருக்கணும், வேறு அக்கௌண்ட்லேருந்து போட்டிருந்தாலுமே கூட இவளை தாண்டி எப்படி வெளில போயிருக்கோம், ஸோ இப்போ தான் பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு. இப்போ அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஆனால் நீங்கள் சுவிட்ச் ஆஃப்னு வருதா, ஸோ செம்ம டென்ஷன் ஆகிட்டார். அடுத்த எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டு இப்போ இவளை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போது உங்ககிட்ட தான் இப்போது டேரெக்டாக வந்துட்டுருக்காரு. மிடில் வந்து இன்னொரு ஃப்ளைட்டு மாறி வர மாதிரி இருக்கும் போல் இருக்குது. என்ன தான் எமர்ஜென்சியாக வந்திருந்தாலுமே கூட ஃப்ளைட் வந்து அவைலபிளாக இருக்கணும் இல்லையா. ஸோ மிடில் மாறி வரும்போது அடுத்த நாள் மதியம் வர மாதிரி தான் இருக்குது. அடுத்த நாளில் காலையிலே கிளம்பிட்டா. எனக்கு இன்றைக்கி இம்பார்ட்டண்டான எக்ஸாமு, இதிலலாம் அரியர் வச்சுனா திரும்ப என்னால் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி காலையிலே போயிட்டா. ஸோ எக்ஸாமையும் முடிச்சுட்டு வந்துட்டு வெளில வந்து நார்மல் எக்ஸாம் இருக்கும் இல்லையா, ஸோ கரண்ட்டில் இருக்கிற எக்ஸாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருப்பா. ஸோ இங்கே வந்து உங்களை வந்து கூப்பிட்றாங்க, ஒருத்தவங்க உங்களை பார்க்குறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தவங்க வந்து கூப்பிட்றாங்க உங்கள் கிளாஸில் வந்துட்டு. என்ன பார்க்க யார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுக்கிட்டே தியா வந்துட்டுருக்கா. ஸோ அப்படியே வரவே பேக் சைடு போஸ் மட்டும் தெரியுது. யார்? ஹாய், யார்? ஜங்குக் தான். திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் மாமா? ஜங்குக் மாமா தான். வா. எங்கே உன்கிட்ட பேசணும்? ஏன், எதுக்கு? அக்கா வந்திருக்காளா என்ன காரில்? இல்லையே, எங்கே? முக்கியமாக பேசணும், ஏறு. இல்லை, எனக்கு இன்னும் காலேஜ் முடியல. உன்னை காரில் ஏறுன்னு. மாமா என்ன டோனில் மாறுது? டோன் இல்லை, எல்லாமே மாறும். மரியாதை காரில் ஏறு.
ம். எதுக்கு? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? அதான் கேட்ப, ஏண்டி கேட்க மாட்டேன்? மரியாதை காரில் ஏற இல்லைன்னு வை, பல்ல உடச்சிட சொல்லிட்டேன். மாமா என்ன பேசுகிறீங்க? இருங்க அக்கா கால் பண்ணுறேன். ஏய் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் அப்படியே பிடிங்கிறாரு. மாமா என்ன? மரியாதை காரில் ஏறியா போ. இல்லை காலேஜ் இன்னும் முடியல. பரவாயில்ல போ, பர்மிஷன் சொல்லிட்டு வா. மாமா பர்மிஷன்லாம் கட்டடிச்சிட்டு போகும்போதெல்லாம் போகிறல்ல, போ. மாமா போடின்னு சொன்னேன், மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைக்கிறாரு. ஒரு மாதிரி பயமாக இருக்குது தியாக்கு. என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு ஒன்றுமே புரியலைங்க தியாக்கு. அம்மாட்ட அப்படியே போகிறா. மேம் எமர்ஜென்சியாக வெளில போகணும் மேம், ரிலேஷன் மாமா வந்திருக்காரு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? ஸோ சரி போமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பயந்துட்டு இப்படியே கையெல்லாம் பசஞ்சிக்கிட்டே எதையாக வருது. என்ன பொறுமையாக வந்துட்டுருக்க, வேகமாவா? இல்லை எதுக்கு? எங்கே எங்கே கேட்குறேன், வா நேராக கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். மாமா எங்கன்னு சொல்லுங்க, நான் எதுவும் பண்ணலையே. நீ எதுவும் பண்ணலை தான் நம்பிட்டேன், மரியாதை காரையாரு. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தியாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்ன இப்படி பேசுகிறா? நம்ம தான் ஒன்றுமே பண்ணல, ஏதாவது பண்ணால் தான் தைரியமாக நின்று பேசலாம். இந்த தியா அப்படியே அழுகவே. இந்த நடிக்கிறவெல்லாம் வச்சுதான் ஏன் பல்லான் எதுக்கு? நான் என்ன பண்ணேன்? வாய மரியாதை நீயே காரில் ஏறியா அப்படியே பிடிச்சி தலையை கூப்பிட்டு போவா. இல்லை எதுக்குன்னு மேலே சொல்லுங்க. சொல்கிறேன் ஏறு மாலை. இல்லை பயமா? உனக்கு உனக்கு பயமா? உனக்கு பயமா? இல்லை பயம் இல்லை. ஆனால் என்ன ஆனால் ஏறுன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீ அப்படியே பொறுமை அப்படியே ஏறுது. டக்குன்னு காரில் ஏறிட்டு சரவணு ரொம்ப வேகமாக அந்த கார் ரொம்ப வேகமாக போகுது. காலேஜோட கேம்பஸ்குள்ளேயே அந்த கார் வேகமாக போகுது. இங்கே தீயா தான், மாமா இப்போ எதுக்கு வேகமாக போகிறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன நீ என்ன பண்ணியா? இன்னொன்று தெரியலையா? இல்லை தெரியாமல் நடிக்கிறடி. என்ன இப்போ கோவமாக கடுக்கடுன்றீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் உங்களை பற்றி எதுவும் பாட்டுக்கிட்டேயோ இவங்ககிட்டயோ யார்ட்டையுமே சொல்லலையே. சொல்லலை? சொல்லலை தானே? சொல்லலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எப்படி டைட்டாக அப்படியே அந்த ஹோல் பண்ணால் வலிக்கும்ல ஒரு மாதிரி இருக்கிற அந்த இது, அந்த கையை பிடிச்சி அப்படியே ஹோல் பண்ணி ரொம்ப டைட்டாக இது பண்ணுறாரு. மாமா விடுங்க, கையை வலிக்குது லூஸு மாதிரி. யார் லூஸு? யார் லூஸுன்னு கேட்குறேன். லூஸு தான், லூஸு தான். யார் லூஸு? நான் காமிக்கவா? காமிக்க வாடி. என்ன ஒரு மாதிரி லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு மனுஷனா இவரெல்லாம் என் அக்கா கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறவங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி இங்கே மனசுக்குள்ளாலே பேசிகிட்டு வருது. சரி என்ன தான் பண்ணுறாரு பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி லைட்டாக தைரியமாகவும் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் கார் வந்து ஸ்லோவாக போகல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கு. எங்கே தான் போகிறோம் மாமா, நீ மட்டும் போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே தியா கேட்டுகிட்டே இருக்கா. வாய் திறக்கவே இல்லை. சரண்டு ஒரு இடத்துல போயிட்டு நின்றுட்டுருக்கு. சுற்றி பார்த்தா ஒரு மாதிரி இடுக்காகவும் காடாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடி என்னன்னு ஒன்று தெரில, நடிக்கிறியா? மாமா நான் என்ன பண்ணேன்? இப்போ என்ன எதுக்கு முறைக்கிற? இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா? சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஏன்டி இது என்னதுன்னு கேட்குறேன். என்ன அது வீடியோவோட கிளிக் பண்ணாமே இருக்கும்ல, அந்த பிக்சர் மட்டும் தானே தெரியும். ஓ இதான விஷயம். அவளுங்க பார்த்தா அவளை தானே, என்ன இதுக்கு கூப்பிட்டு வர்றாரு? இது என் ஐடி கூட கிடையாது. ஓ இதுவா? அதுக்கு என்ன போ? அதுக்கு என்னவா? அப்போ நீ தான் பண்ணியிருக்க. நான் பண்ணல. யார் பண்ணது? யார்டி பண்ணது? தெரிஞ்சால் திரும்பவும் அவ்வளோ இதாக பண்ணுவார். என்ன பண்ணுறது? இல்லை நான் சும்மா சாதாரணமாக எப்பவும் போல தானே போட்டேன். இதில் என்ன இருக்குது? நீங்கள் வேணால் பதிலுக்கு என்னோடய வீடியோவில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க, பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன். வீடியோ? உன்னோட வீடியோ போடுறேன், உன்னோட வீடியோ பதிலுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க? அதான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோட் அப்படியே கட்டுறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க இப்போ? அதான் பதிலுக்கு வீடியோ போட சொன்னல, போடுறேன்
அப்படின்ட்டு உங்களோட சீட் அப்படியே இப்போ புஷ் பேக் பண்ணிட்டு டவுன் பண்ணுறாரு. மம்மா என்ன பண்ணுற? எதுக்கு சீட்லாம்? நீ கேட்டல்ல, பதிலுக்கு ஒரு வீடியோ போடணும், நான் போடுறேன். நீ போட்ட வீடியோக்கு அதுதான் ஆன்சராக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்னோடய இதில் போடுறேன். மம்மா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் காரோடைய சைடில் விண்டோ சைடு இருக்கும்ல, அந்த டோரில் அப்படியே லாக் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஓடிடலான்றதுக்காக உங்கள் சீட் சாஞ்சிடுச்சு. நீங்களுமே சாஞ்சிட்டீங்க, அந்த சீட்டோடு சேர்த்த மாதிரி சாஞ்சிட்டீங்க. அவர்கிட்ட பேச்சு கொடுத்த மாதிரியே நீங்கள் அந்த டோரில் கை வச்சு ஓப்பன் பண்ணுறீங்களா? டக்குன்னு உங்கள் கை பிடிச்சிட்டாரு. அம்மா எப்பவும் போல் பண்ணது தானே, அதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன் மம்மா, வேணாம், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வாயெல்லாம் டைப் அடிக்க ஆரம்பிக்குது. கையில் ஒரு மாதிரி படபடன்னு வருது. பயமாக இருக்குது. அவரோட முகத்தை பார்க்குறதுக்கே ஆக்ரோஷமாக இருக்குது. ரொம்ப கோபமாக இருக்கார் போல இருக்கு. ஏண்டி, நான் ஒருத்தவங்க இருக்கேன், அதையும் தாண்டி நைஸாக அப்படி தப்பிச்சலான்னு டூரில் ரொம்ப என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நீ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறியா? மாமா இல்லை. அப்புறம் என்ன பண்ண? இல்லை, ஜஸ்ட் டோரில் பிடிச்சி. பரவாயில்ல, பிடிச்சிக்கோ. என்ன கூட பிடிச்சிக்கோ, பெயினாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரல அவனுக்கு. மாமா என்ன மீன் பண்ணுற? நான் டேரக்டாக தானே மீன் பண்ணுறேன். என்ன மீன் பண்ணுறேன்னு கேட்குறேன். மாமா நான் சாதாரணமாக கேஷுவலாக தான் போட்டேன். நீ அதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது மாமா. நான் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாது உனக்கு? ஏன் தெரியாது உனக்கு? உங்களுக்கு இங்கே அந்த ஏஐ வெர்ஷனில் எடிட் பண்ணியிருக்குன்றதுலாம் தெரியாது. அவர் கோவப்பட்டதுக்கு ரீசன் வந்து அந்த எடிட்டிங்கில் தான். ஏன்னா உனக்கு ஒன்றுமே ஆகாதாடா, உனக்கு ஒன்றுமே வராதா, நீ வந்து அதுக்கு லாகே இல்லையா அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுற மாதிரியான வீடியோ. நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த பிக்சர் மட்டும்தானே பார்த்தீங்க. அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்னும் பார்க்கலல்ல. அதை பார்த்துருந்தீங்கன்னா இது நான் பண்ணலை, அந்த சத்யா நித்யா நான் இங்கே தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருந்துருப்பீங்க. இப்போது ஜஸ்ட் அந்த சாதாரண வீடியோ தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும்? அவளுங்க போட்டாங்கன்னு சொல்லி திரும்ப அவளுங்களை ஏதாவது ஜங்குக்கு வந்து பண்ணிட போகிறாருன்ற பயத்தில் தான் நீங்கள் அப்படியே பயந்துட்டுருக்கீங்க எதுவும் சொல்லாமல். ஃபோனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் போட்டுட்டு சாதாரணமாக தான் போட்டுன்ற. நான் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரியும். சாதாரணமாக டீஸ் பண்ணதுக்கே உன்னை கூப்பிட்டு வந்து கண்டிச்சல்லடி. சொன்னல மாமா. மாமா எப்போ போல் சாதாரணமாக பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோ மாமா. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக? இல்லை, நானும் ஃபோனுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நான் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. அதுக்கு பதில் இந்த வீடியோவும் போட்டலாம். மாமா என்ன மாமா பண்ணுறேன், பயமாக இருக்குது மாமா, வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சினிங்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காரு. இன்னொரு கை சாதாரணமாக இருந்துகிட்ருக்கு, ஒரு கையை மட்டும் பிடிச்சிட்ருக்காரு. கை வலிக்குது, என்ன பண்ணுற? வலிக்க தான் செய்யும், வலிச்சா தாங்கிக்கோ. அதான் கேட்டல, எனக்கு எதுவும் ஆகாதான்னு. ஆகலையான்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு அவரோட ஷர்ட்டையும் கட்டிட்டார். கோட்டு கட்டிகிட்டே இருப்பார். இப்போ ஷர்ட்டையும் கட்டிட்டு அப்படியே கீழே பேண்ட் எல்லாம் இருக்குது, ஷர்ட்டையுமே கட்டிட்டு அவருடைய சீட்டையுமே இப்போ புஷ் பேக் பண்ணி டவுன் பண்ணிட்டாரு. 2 சீட்டுமே இப்போது சாஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னொரு சீட்டில் சாஞ்சு படுத்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. அவரோட கை வந்து உங்கள் ஒரு கையை பிடிச்சிட்ருக்கு. மாமா பயமாக இருக்குது மாமா, கையை விடு மாமா. நான் இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உங்ககிட்ட இருக்க வீடியோ எல்லாமே நான் கொடுத்துறேன். நீ கூட என்னோடய வீடியோ ஏதாவது இருந்தால் அப்பா கிட்ட அம்மா கிட்ட யாருக்கிட்ட வேணாலும் காமி மாமா. இப்படி மட்டும் பண்ணாங்க, பயமாக இருக்குது மாமா. என்ன பயமாக இருக்குது? நீ தானே கேட்ட, உங்ககிட்ட தானே ஆன்சர் சொல்லணும். அதான் இதுக்கு தான் வந்தேன். நான் வீட்டுக்கு கூட போகவே இல்லை. நான் வந்திருக்கேன்னு யாருக்கும் தெரியாது மாமா. பயமாக இருக்கும், நான் பார்க்கவே வேணாம், வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. உங்கள் 2 கையுமே பிடிச்சிட்டாரு. மேலே அப்படி, அதாவது உங்கள் தலைக்கு மேலே அப்படி பின் பண்ண மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க, கையை கட்டி போட்ட மாதிரி. என்ன கேட்ட? மாமா இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா, மன்னிச்சிடு மாமா, ப்ளீஸ் மாமா, விட்டு, பயமாக இருக்கும் ஒன்று பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஏண்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியலையோ?
பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா, மன்னிச்சிடு மாமா, என்ன பண்ணுற மாமா அப்படின்னு சொல்லிட்டு சினிங்கிட்டே இருக்கீங்க நீங்கள். இங்கே ஜங்குக்கு பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக மேலே ஃபுல்லாக வீர்த்து போயிட்டுருக்காரு. ஒரு செம்ம டென்ஷன் போல் இருக்கு. ஏண்டி நான் உனக்கு ஏன் நினச்சேன், எந்த அளவுக்கு கேவலமா சரி நான் மட்டும்தான் இருக்கேன், என்னை மட்டும்தான் அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்தி வச்சுருக்கேன். வெக்கமால உனக்கு? மாமா நான் அவங்கள அசிங்கப்படுத்தணும்னா நான் ஷேர் பண்ணல, ஜஸ்ட் நான் உன்னை டீஸ் பண்ணணும்னா பண்ண மாமா, வேறு ஒன்றும் இல்லை. விடு மாமா, கையில் வலிக்குது, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற நீ 2 அடி அடித்தாலும் அடிச்சுக்கோ மாமா, இந்த கை தானே பண்ணுச்சு, கையை கூட உடச்சிரு மாமா, வேறு எதுவும் பண்ணாத மாமா, பயமாக இருக்கும், உன்னை பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும் மாமா. இருக்குதா வயசாகிடுச்சே, நான் ஏதாவது ஒன்று பண்ணோம் எதுவும் ஆகாது. அப்படிலாம் இல்லை மாமா, நீ நல்லா தான் இருக்கு. நான் எப்போ அப்படியெல்லாம் சொன்னேன்? அப்படி தானே சொல்லியிருக்கா? இல்லை. என்ன இல்லையா? ஓ, முழுசாக நினைஞ்சதுக்கப்புறம் முக்காடு போடுறியா நீ? மாமா நான் அப்படி எதுவும் மீன் பண்ணவே இல்லை, அதெல்லாம் சும்மா டீஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன் மாமா. ஏன் மாமா இப்பெல்லாம் பேசுகிற, வீடு மாமா, உன்னை பார்க்கவே பயமாக இருக்கு மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு இங்கே கேட்குற மாதிரி இல்லை. நீங்களும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக கெஞ்சிகிட்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. அழுது உங்கள் கண்ணுலேருந்து தண்ணி அப்படியே கழுத்து வரைக்கும் வடிஞ்சு அப்படியே மேலே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு போய் இருக்கீங்க. இங்கே டோர் ஃபுல்லாக, அதாவது காருடைய சைடு டோர் ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்குது. பிளாக் கலரில் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் தான் அது. காருக்குள்ளால் ஒரு மாதிரி லைட்டாக இருட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு வீவ் தான். இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை அப்படியே பின் பண்ணியிருப்பார்ல, அப்படியே உங்ககிட்ட அப்படியே லீன் ஆகுறாரு. மாமா கிட்ட வராத மாமா. இல்லை ப்ரூவ் பண்ணல இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்போ ஆன் பண்ணுறாரு. அதாவது ஃப்ரண்ட் கேமரா வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணுறாரு. இப்போது உங்களுடைய டிஷர்ட் அப்படி, அதாவது கிராப் டாப்பு ஜீன்ஸ் போட்டிருப்பீங்க, உங்கள் டிஷர்ட் அப்படியே தூக்கிட்டாரு. மாமா என்னென்ன பண்ணுற மாமா, ப்ளீஸ் மாமா, வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. உங்கள் டாப் அப்படியே தூக்கிட்டு உங்கள் ப்ரெஸ் பாட் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து கவர்டாக தான் இருக்குது. கேமசோல் போட்டிருக்கீங்க, இதை போட்டிருக்கீங்க, அது இல்லாமல் அதாவது ஸ்டாப்ஸுமே நீங்கள் போட்டிருக்கீங்க. உங்கள் பேண்ட் அப்படியே அந்த பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. மாமா கையை எடு மாமா, ஒரு மாதிரி இருக்கு மாமா, வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா, இதில் வீடியோவில் என்ன மாமா பண்ணுறேன், வேண்டாம் மாமா. சரி இப்படி கேவலமாக பண்ண வைக்கிறது நீ தானே பண்ணும்ல, தெரில எனக்கு இதை மட்டும் பண்ணன்னு வைக்க சரியே தீராத, என்னோட கோவம் அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேண்ட் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் டிஷர்ட் அப்படியே தூக்கிட்டாரு. பட் ஆனால் உங்கள் ஃபேஸ் இப்போது தெரியல, ஓகேங்களா? உங்கள் உடம்பு மட்டும்தான் இப்போதைக்கு தெரியும், உங்கள் ஃபேஸை பார்க்கவே விரும்பல அப்படின்ற மாதிரி அந்த ஃபேஸை கவர் பண்ண மாதிரி கழுத்துலேருந்து கழுத்தில், பட் ஆனால் அந்த ஃபேஸை கவர் பண்ண மாதிரி அந்த டிஷர்ட் மட்டும் தூக்கிட்டு அங்கங்கே இப்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே ப்ளே பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது, மேலே ஃபுல்லாக அப்படியே பைட் பண்ணி வைக்கிறாரு. வேணாமாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அந்த கார் அப்படியே ஷேக் ஆகுது. பட் ஆனால் அவர் விடுற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி வெறித்தனமாக உங்கள் மேலே கோவத்தில் இருக்கலாம் பண்ணிகிட்ருக்காரு. மேலே ஃபுல்லாக அப்படியே பண்ணிட்டு அவரோட பேண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பாக்ஸரோடு இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் அழறீங்க. அந்த ரிமூவ் பண்ணும்போது அவர் உங்கள் மேலே இருக்காருன்றப்போ உங்களுக்கு லைட்டாக தெரியும்ல. ஸோ இப்போது அவருடைய பாட்டால் இப்போது உங்கள் பாட்கிட்ட ரப் பண்ணுறாரு. என்னடி காமிக்கிறேன், நீ காமிக்கவா? மாமா மாமா வேணாம் மாமா, மாமா என்ன பண்ணுறேன் மாமா, நான் இப்படிலாம் நினைக்கவே இல்லை மாமா, என்னென்னமோ பண்ணுறேன்னு பயமாக இருக்கு மாமா, தள்ளி போ மாமா ப்ளீஸ் மாமா, வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழறீங்க. ஒரு மாதிரி தீம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. அழறதை நிறுத்தவே இல்லை, உங்களுக்கு பேச்சே வரமாட்டேங்குது, பயந்து தவிக்கிறீங்க. அவர் இன்னும் ரப் பண்ணிகிட்டே இருக்காரு.
இப்போ அப்படியே லைட்டாக அப்படியே இன் பண்ணுவாரா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே அவர் நீங்கள் உங்கள் உடம்புலாம் அப்படியே ஷேக் பண்ணி இப்படி தள்ள ட்ரை பண்ணுறீங்க. அவருக்கு இன்னும் கோவம் வந்து அப்படியே பலர்னு ஒரு அறை தான். அப்படியே மயங்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பேச்சு மூச்சே இல்லை. அவர் என்னடா இன்னும் சத்தம் கேட்கல, எதுவுமே கத்தலை, என்ன அலறலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றதே புரியுது. ஷோ, என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு திரும்ப அவரோட ட்ரெஸ் எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கிட்டு, அதாவது அந்த பாக்ஸர் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டு பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளில அப்படியே டோர்லாம் லாக் பண்ணிட்டு வெளில வந்துட்டார். உள்ளே இல்லை. அவர் இப்போது வெளில வந்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கார். டென்ஷன் தாங்கலை. அவரோட தலையை அப்படியே ஒரு கையில் அப்படியே கூத்துக்கிட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி மண்டையை பிடிச்சிட்டு அப்படியே குலுக்கிட்டு இருக்காரு. அவர் மண்டையை அப்படியே பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கார். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் போயிட்டே இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் வேறு மயங்கிருப்பீங்கள்ல, இப்போ தான் அவருக்கு தோணுது. ஸ்டக் ஆகிட்டு திரும்ப அப்படியே உள்ளே வந்துட்டு எந்திரி, நடிக்கிறியா, எந்திரி, என்னாச்சு தியா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. இப்போது அந்த டிஷர்ட்டை இன்னும் நல்லா கவர் பண்ண மாதிரி அப்படியே போட்டுட்டு உங்கள் பேண்ட்டை போட்டு வெளில, பட் ஆனால் அந்த பேண்ட் எடுத்து அப்படியே மேலே கொஞ்சம் அப்படியே கவர் பண்ண மாதிரி கீழே கவர் பண்ண மாதிரி அப்படியே போட்டுட்டு தியா எந்திரி, எந்திரிக்கவே இல்லை. இப்போ அப்படியே இந்த சைடில் வந்து பாட்டில் தண்ணி இருக்கு, எடுத்து அப்படியே தெளிக்கிறாரு. வேண்டாம், நடிக்காத, எந்திரி, ஒன்றும் இல்லை, நடிக்கிறியா, சி கரும்புச்சா, ட்ரெஸ் எடுத்து மாற்று அப்படின்ட்டு அந்த பாட்டில் அப்படியே மூடி உள்ளாலே பேக் சைடு அப்படியே தூக்கி போட்டு திரும்ப அப்படியே வெளில போயிட்டார். அவரோட ஷர்ட்டு உள்ளே கிடக்கு. நீங்கள் டக்குன்னு அந்த ஷர்ட் எடுத்து அப்படியே உங்களுக்கு கவர் பண்ண மாதிரி இன்னும் நல்லா கவர் பண்ணிக்கிறீங்க. உங்கள் மேலே உங்களோட பேண்ட் கிடக்குன்றதே உங்களுக்கு தெரியல. அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த ஷர்ட்டால் அப்படியே உங்கள் தைஸ் வரைக்கும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி குளிங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் வெளில இருந்துகிட்ருக்காரு, திரும்பவும் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படியே ஒரு 1/2 hour மேலே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கதவை நாக் பண்ணுறாரு, அதாவது காருடைய டோர் நாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன மாட்டிட்டியோ? இல்லை, சீக்கிரம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் ட்ரெஸ் எடுத்து அப்படியே, அதாவது உங்கள் பேண்ட் எடுத்து அப்படியே மாட்டுறீங்க. மாட்டினதுக்கப்புறமும் ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. அவரோட ஷர்ட் எடுத்து உங்களை போத்துன மாதிரி அப்படியே போட்டுட்ருக்கீங்க. போத்துன மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி குளிர மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ திரும்ப அப்படியே நாக் பண்ணுவாரா, வாங்க அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை பேசவே இல்லை. நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டு சீட்டை இன்னும் சரி பண்ணவே இல்லை, அதாவது புஷ்பாக் பண்ண சீட் அப்படியே புஷ்பாக் பண்ண மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஜங்கு கூட ஷர்ட் அப்படியே கவர் பண்ண மாதிரியே உட்காந்துட்ருக்கீங்க. என்ன இன்னும் போடலையோ? இல்லை, போட்டுட்டு. அப்புறம் ஷர்ட் எதுக்கு மாட்டிகிட்ருக்கேன்? இல்லை, ஒரு மாதிரி ஒரு மாதிரி குளிர மாதிரி இருக்கு. கொடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் அப்படியே கொடுத்துட்டீங்க. அவரோட கோட் எடுத்து உங்கள் மேலே அப்படியே தூக்கி போடுறாரு. இல்லை வேண்டாம், கவர் பண்ணி தோல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை எடுத்து அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க. ஒரு கார்க்குள்ளே வந்து உட்காந்துட்டு அந்த ஷர்ட் எடுத்து அப்படியே மாட்டிக்கிறாரு. மாட்டும்போது ஜம்ப் பண்ணி இப்படி மாட்டுறப்போ அந்த கார் அப்படியே லைட் அப்படியே குலுங்க மாதிரி இருக்குது. அவரோட சீட்டை அப்படியே சரி பண்ணுறாரு. உங்களோட சீட்டை சரி பண்ணுறப்போ உங்கள் சைடில் அப்படியே லைட்டாக உங்களை தாண்டி அவரோட கை இப்போ வருது. ஒன்றும் பண்ணல, என்ன நடிக்கிறியா? இல்லை இல்லை ஒன்றும் நடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி நடுங்குது, உடம்பு ஃபுல்லாக நடுங்குற மாதிரியே இருக்குது. அந்த கோட்டை நல்லா அப்படி இறுக்கி டைட்டாக அப்படியே திரும்ப அப்படியே கையை ஒழுங்காக போட்டுக்கிட்டு உங்களுக்கு பேச்சே வரல, கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்குது.
ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரீங்க. எங்கள் ஜங்குக்கு உங்களை பார்க்கவே இல்லை. அவர் மட்டும் போயிட்டே இருக்காரு. மாமா மாமா என்ன என்ன கார்னர் வீட்டு கார்னர்கிட்ட மட்டும் ட்ராப் பண்ணிடு. ஏன்? இல்லை வேண்டாம், எங்கே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டாரு. அந்த கோட்டை அப்படியே கட்டி கொடுக்குறீங்க. உங்கள் பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி இருக்குது. நைட்டு இப்போது 8-8:30 கிட்ட ஆகிடுச்சி டைம். இப்போது அவர் வீட்டுக்கு வந்துட்டார். இங்கே சென்னையில் தான், உங்கள் வீட்டுக்கு தான் இப்போ போகிறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழறீங்க, கத்தி அழறீங்க. தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி. இங்கே ஜங்குக்கு போனவுடனே ஒயின் அப்படியே ரொம்ப ஹாப்பி. என்ன சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒயின் கேட்குறா. எதுவுமே இது மாதிரி கேட்டது கிடையாது. பட் ஆனால் கேட்குறா. சர்ப்ரைஸா, என்னையா பார்க்கணுன்னு தோணியிருக்கும், அதனால் வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டார். இங்கே அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு ஒயின் பேசிகிட்டே இருக்கா. ஜங்குக்கான எதுவுமே பேசவே மாட்டார். ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கார். முகம் ஃபுல்லாக வேர்த்து போயிட்டுருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் ஆனால் அங்கே ஜங்குக்கு வந்து ஆன்சர் கிடையாது. அவர் இப்போ அப்படியே ரூம்குள்ளே போயிட்டார். அப்படியே இப்போது 9:30 ஆகிடுச்சி. என்ன இந்த நாய் இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி ஒயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன ஒயின், அந்த தியா மாடு இன்னும் வரவே இல்லை? அதான் நானும் பார்க்குறேன்டா, ஆளே காணோம். கால் பண்ணாலும் கால் போகவே மாட்டேங்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. நீ கால் பண்ண. அக்கா கால் பண்ணி எடுக்க மாட்டாலாம், நான் கால் பண்ண மாட்டேன், எங்கே எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் போக மாட்டேங்குது. ஜங்குக்கு இப்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வராரு. பார்த்தா 2 பேருமே பால்கனியில் நின்றுட்டு எங்கே இது டிடி பார்த்துட்ருக்காங்களா. என்னடா என்ன பார்த்துட்ருக்கீங்க? இல்லைடா, இந்த தியா எப்போவும் நேரமாக வந்துடுவா. எனக்கு இன்னமும் ரொம்ப அரட்டை அடிச்சிட்ருக்காளோ என்னன்னு தெரில, இன்னும் வரல, அதான் பார்த்துட்ருக்கோம். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கா. டக்குன்னு அவர் ரூம்குள்ளே போயிட்டு எதுவும் பேசவே இல்லை. ஓகே கைஸ், இந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், பாய்.